சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணையில் 800 ஆண்டுகளாக அமைந்துள்ள ராகு கேது பரிகார ஸ்தலமான அருள்மிகு சாந்தநாயகி சமேத ஆதிபுருஷ்வர் ஆலயத்தில் பாலியல் புகார். அர்ச்சகரின் அட்டுழியம். இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலின் பாலியல் புகார் அர்ச்சகர் அசோக் பாரதி என்பவரும் அவரது சகோதரர் சரவணன் என்பவரும் இரட்டை பிறப்புக்கள். ஆக மாறி மாறி பாலியல் மற்றும் ஊழல் வழக்குகள் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் பதிய பெற்று நிலுவையில் உள்ளது. நான் அவனில்லை திரைப்படம் போல இருவரும் மாறி மாறி புகார் சொல்லி தப்பித்து வந்த நிலையில் அசோக் பாரதியை ஆலயத்தை விட்டு வெளியேற்றினார்கள் அறநிலைத்துறை அதிகாரிகள். அவரும் அறநிலைய விசாரணை வலயத்தில் இருந்துள்ளார். ஆனால் மீண்டும் அவரே அர்ச்சகர் அசோக் பாரதியை மீண்டும் பணியில் அமர்த்தியுள்ளார். பிறகு பக்தர் ஒருவர் நீதிமன்றம் சென்று அர்ச்சகரை மீண்டும் வைக்கக்கூடாது என நீதிமன்றம் சென்று தடை ஆணை பெற்றுள்ளார். அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. சிவபக்தர்களிடம் பூஜை, அபிஷேகம், பிரதோஷம், சிவராத்திரி என ஏகப்பட்ட விசேஷ நாட்களில் 10-15 உபயதாரர்களிடம் பணம் வசூல் செய்து அலுவலக ரசீது இல்லாமல் ஒரே உபயதாரர் பணத்தை மட்டும் செலவு செய்து மற்றவர்கள் பணத்தை பள்ளிக்கரணையில் தனது மனைவி பெயரில் லட்சத்தில் அபார்ட்மெண்ட் வாங்கி போட்டுள்ளதாகவும் பக்தர்கள் புகார். அது மட்டுமல்லாது மடப்பள்ளியில் உள்ள பிரசாதம் செய்வதற்கு பக்தர்கள் அளிக்கும் நெய், எண்ணெய், முந்திரி, பருப்பு வகைகள் அனைத்தையும் தன் வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டு பழைய பொருட்கள் கொண்டு பிரசாதம் செய்வதாகவும் புகார். அவரது அக்கா புருஷன் மற்றும் உறவினர்களை மட்டுமே பணியில் அமர்த்தி ஆலயத்திற்கே சம்பந்தமில்லாத நபர்களை சாமிக்கு நைவேத்தியம் செய்வதாகவும் ஆலயத்தை குறிப்பிட்ட நேரத்தில் கதவை மட்டும் சாத்திவிட்டு உள்ளேயே அரட்டை அடிப்பதாகவும் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களிடம் பரிகாரம், பூஜை என பணம் பிடுங்குவாராம் பாலியல் அர்ச்சகர் அசோக் பாரதி. நடவடிக்கை எடுக்குமா அறநிலைத்துறை?